மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. சிவகார்த்திகேயன் அடுத்த கட்ட நகர்வா ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டுக்குள்ள உள்ள இறங்கிட்டாரு. ஒரு பக்கம் விஜய் துப்பாக்கியை புடிங்க சிவா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு, அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. இப்போ சிவகார்த்திகேயனுக்கு மறைமுகமாகவே நிறைய பாலிட்டிக்கல்லையா சில பிரச்சனைகள் உள்ள இது வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் சினிமாவில் இருந்தது இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவருடைய வளர்ச்சி அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி. அமரன் ஒரு பயோபிக், இதுவும் ஒரு பயோபிக் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மொழிப்போருக்காக நிறைய போராட்டம் பண்ணி உயிர் நீத்த திரு ராஜேந்திரன் அவரை பற்றின ஒரு பயோபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை வருஷமாக ஜெயம் ரவி அப்படிங்கிறவர் இப்போ ரவி மோகன் அப்படிங்கிற பேரை மாற்றிட்டாரு. அவர் எல்லா படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவர் இதில் ஒரு கிரே சைடு உள்ள ஒரு ரோல் பண்ணுறாரு. பராசக்தி சிவாஜி அவர்களுடைய லுக் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. சிவகார்த்திகேயனோட கேரக்டர் போஸ்டே உங்களுக்கு செர்பியானிக் டோனில் தான் வரும். அது பிளாக் அண்ட் ஒயிட், செர்பியானிக் டோன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு வரைக்குமே இந்த சென்னை மாகாணத்தில் பச்சையப்பன் கல்லூரி அப்படிங்கிறது கேங்ஸ்டருக்கும் பெரிய ஒரு ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறதுக்கு அது ஒரு பிரபலமான ஒரு விஷயம். அதே மாதிரி அங்கே ரவுடிசமும் ஜாஸ்தி அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட பல வரலாறுகள் சூழ்ந்த ஒரு இடம் பச்சையப்பன் கல்லூரி. அதில் அதர்வா அந்த பேட்டை எடுத்துகிட்டு ஒரு போராட்டம் பண்ண வருது. கண்டிப்பாக அது என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ், அந்த இடத்துல எலெக்ஷன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடக்கிற ஒரு சம்பவம் மாதிரி தான் எனக்கு அதை பார்க்கும்போது தெரிஞ்சு. அந்த காட்சியை பார்க்கும்போது அது பட்டத்தில் பச்சையப்பன் கல்லூரி மேடம். டீசர் பார்க்கும்போதே ஒரு டைட்டில் டீசர் பார்க்கும்போது இந்த 3 கேரக்டருக்கான இன்ட்ரடக்ஷன் ரொம்ப அழுத்தமாக தெரியுது. ஸோ இது எதை ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம இருக்கு, ஆயுத எழுத்து அப்படின்னு ஒரு படம். காரணம் என்னன்னா, சுதா கோங்கரா அபியோஸாக மணி சார்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாலா சார்ட்டையும் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது 2 மிகப்பெரிய ஆளுமைகள் கிட்ட இருந்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது அதோடைய இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். டைட்டில் இன்ட்ரடக்ஷன்லேயே நிறைய கலவையான ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா டைட்டிலில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. விஜய் ஆண்டனி அவர்கள் அதே நேரத்தில் எனக்குடைய டைட்டிலும் பராசக்தி நான் வச்சுருக்கேன், தெலுங்கு ஒரு படம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு ரூலே என்னென்னா, ஒரு படத்துடைய டைட்டில் நீங்கள் 10 வருஷமாக புதுப்பிக்காமல் இருக்கீங்கன்னா, 10 வருஷம் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைட்டிலை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ரூல் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அடுத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நோட் பண்ணும்போது, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி புகழ்பெற்ற ஒரு படங்களுடைய டைட்டில் தான் வச்சுருக்காரு. காக்கி சட்டை ஆகட்டும், எதிர்நீச்சல் ஆகட்டும், சமீபத்தில் வெற்றி பெற்ற அமரன் ஆகட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து மாவீரன் முதற்கொண்டு நிறைய படங்கள் அவர் பழைய படங்களுடைய அந்த வெற்றி பெற்ற படங்களுடைய டைட்டில் எடுத்து வைக்கிறது. ஸோ அதனுடைய ஒரு சென்டிமெண்ட் தானே இது தொடர்ச்சியா அது அமைஞ்சது தான் சார். சென்டிமெண்ட்னு சொல்ல முடியாது, பட் இது அமைஞ்சது. எதிர்நீச்சல் ஒரு வெற்றி. எதிர்நீச்சல் அப்போ சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டம் வேல்யூக்கு உண்டான வராரு. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் தனுஷ் அன்னைக்கு ஒரு பீக்கில் இருக்கிறவர். அவர் ஒரு கெஸ்ட் ரோலும் ஒரு சாங்கோ அடி கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ அந்த டைட்டில் சிவகார்த்திகேயனால் சூஸ் பண்ணியிருக்க முடியிருக்குமா? ஸோ இப்படி ஒவ்வொரு படத்துக்குமே அந்த டைட்டில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான கீ ரோல். இப்போ அதே மாதிரி தான் அந்த பராசக்திங்கிற டைட்டில் சுதா கோங்கரா அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க டிசைன் இதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்த டைட்டில் புறநானூறு அப்படிங்கிறது. அது ஏன் மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு? ஏன்னா அதே டைட்டிலோட போயிருந்திருக்கலாம். சிவகார்த்திகேயன் உள்ள வந்ததுனால அந்த சென்டிமெண்ட் கொண்டு இங்கே வைக்கப்படுதோ. புறநானூறு அப்படிங்கிற அர்த்தம். இந்த 400 அப்படிங்கிறது போராட்ட காலத்தில் இருக்கிறவங்க, மொழி போராட்டத்தில் கிட்டத்தட்ட 400 பேர் அந்த போராட்டம் அது சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக தான் அவங்க புறநானூறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. அப்போ அதற்கு ஒத்துக்கொண்டவர் திரு சூர்யா. இந்த டைட்டில் வைக்கும்போதே பிரச்சனையிலிருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இந்த டைட்டில் தூக்கி போட்டு இப்போது இந்த பராசக்தி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சாங்க. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பது சினிமா விமர்சகர் திரு சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திரைப்படத்துடைய போஸ்டர் வெளியாகி அதோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. உங்களுடைய பார்வை? ஆக்சுவலாக அது சிவகார்த்திகேயன் அடுத்த கட்ட நகர்வா ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டுக்குள்ளே உள்ள இறங்கிட்டார். அண்டு இது இப்போ அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் கூட. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் மட்டும்தான் மொழி திணிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் விஸ்வரூபம் எடுத்த ஒரு விஷயம். இங்கேருந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அது காட்டு தீ மாதிரி எல்லா மாகாணங்களையும் பரவச்சு. இன்னமும் அந்த மொழி திணிப்பை உள்ளே வளராமல் ஒன்று தடுத்துருக்கோம். இது அதை சார்ந்த ஒரு கதை. சிவகார்த்திகேயன் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கார். ஒரு பக்கம் விஜய் துப்பாக்கியை புடிங்க சிவா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு, அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. இப்போ சிவகார்த்திகேயனுக்கு மறைமுகமாகவே நிறைய பாலிட்டிக்கல்லையாக சில பிரச்சனைகள் உள்ள இது வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்ருக்கு. இது வரைக்கும் சினிமாவில் இருந்தது இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவருடைய வளர்ச்சி அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி.
ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்டு உள்ளே வரும்போது வந்து இது இவருக்குமே வந்து ஒரு சேஃபஸ்ட் சைடு ட்ராவல் ஒன்று ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் டீம் வந்து ரெட் ஜெயண்ட், அவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்ட்லி கம்பெனியான ரோமியோ பிக்சர்ஸ் இவங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரியான சப்ஜெக்ட். ஸோ ஓவராலாக வந்து என்னென்னா, இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சேஃபஸ்ட் வே ஆஃப் ட்ராவல் அண்ட் கண்டென்ட் ஓரியன்டாக அடுத்த ஒரு மாஸ் என்ட்ரிக்கு என்னென்னலாம் அப்ரோச்சஸ் இருக்கோ அந்த இடங்கள்லாம் ஃபில் பண்ணுறாரு. அண்ட் முக்கியமாக விஜய் அஜித்துங்கிற 2 பேருடைய வெற்றி இடத்தை அவர் ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்குறேன். அமரன் வந்து ஒரு பயோபிக், ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட், ஒரு மாஸ் ஹிட். இதுவும் வந்து ஒரு பயோபிக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவல் எதுவும் இருக்கா? இது அதாவது மொழிப்போருக்காக நிறையா போராட்டம் பண்ணி உயிர் நீத்த திரு ராஜேந்திரன் அவரை பற்றின ஒரு பயோபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பயோபிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும்போது சுதா கொங்கரா இதற்கு முன்னாடி சுடரை போட்டுமே ஒரு பயோபிக் தான் எடுத்தாங்க. ஸோ அந்த பயோபிக்லேயுமே வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பயோபிக்கை மட்டும் அவங்க கொடுக்காம அதில் ஃபீமேல் சென்ட்ரிக்கு சில விஷயங்களை வந்து அவங்க அபர்ணாவை வந்து கரெக்டான ஒரு போர்ட்ரேயில் ஒன்று கொடுத்தாங்க. அண்டு அதையும் தாண்டி அது ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்ஸாக தான் இருந்தது. வெறும் கருத்தியல் ரீதியாக வெறும் பயோபிக் லைஃப் ஹிஸ்ட்ரி மூமெண்ட்டாக இல்லாமல் அதில் சினிமாட்டிக் சென்சஸ் நிறையா இருந்தது. ஸோ இது மாதிரி வந்து வெறும் அதோடைய சாராம்சத்தை மட்டும் எடுத்து இவங்க ஒரு கதை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா, இத்தனை வருஷமாக ஜெயம் ரவி அப்படிங்கிறவர் இப்போ ரவி மோகன் அப்படிங்கிற பேரை மாற்றிட்டாரு. அவர் எல்லா படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார். ஃபார் த ஃபஸ்ட் டைம் இவர் இதில் வந்து ஒரு கிரே சைடு உள்ள ஒரு ரோல் பண்ணுறாரு அப்படின்னு உள்ள வர்றாரு. அது மல்டி ஹீரோ சப்ஜெக்ட். இப்போ மணிரத்னம் சார் படத்தில் வந்து எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான், அவங்க இந்த ஸ்டார்டமே கிடையாது. பட் இங்கே அப்படின்னும் போது இதில் வந்து இவங்க தனியாக அடையாளப்படுத்தி பார்க்கப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் கதையை நாயகனாக இருக்கும்போது இன்னொரு கிரே சைடு உள்ள ஒரு கேரக்டருக்கு வந்து இப்போ ரவி மோகன் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் அவர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து வெறும் அந்த மொழி திணிப்பு அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் மட்டும் போகாமல் பிஹைண்ட் த பாலிட்டிக்ஸ் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, என்ன மாதிரியான அரங்கேற்றம் உள்ள நடந்திருக்கு அப்படிங்கிறது, ஒரு போராளி அவனுடைய போராட்டத்துக்கு இப்போ ஒரு வேளை ரவி மோகன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கலாம், ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கலாம், இல்லை ஒரு பொலிட்டீஷியனில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்கலாம். அவருக்கு வந்து இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ராஜடியாக உண்டு பண்ணுது அப்படிங்கிற ஆங்கிளில் கூட சில விஷயத்தை காமிக்கிறதுக்காக இவங்களுடைய விஷுவல் இமேஜினேஷனில் ஒரு கதையை அங்கே ரெடி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் எனக்கு இது தோணுது. ஸோ இது முழுக்க ஒரு பயோபிக்காக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஷனல் கேரக்டர் வித் பயோபிக் சென்ஸ். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த லைனை வச்சுக்கிட்டு இவங்களாம் ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது பீரியட் ஃபிலிம். நம்ம அதில் பார்க்கும்போதே வந்து மொழிப்போருக்கு விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆமாம், அது ஒரு சிவகார்த்திகேயனுடைய லுக்கு, அதர்வாவுடைய லுக்கு, ரவி அவர்களுடைய லுக் மூணுமே வந்து ரொம்ப ஒரு ஆன்டிகா, ஒரு ஒரு ஓல்டு ஸ்டைல்டு, அந்த பராசக்தி சிவாஜி அவர்களுடைய லுக் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க சிவகார்த்திகேயனோட ஒரு கேரக்டர். போஸ்டே உங்களுக்கு செர்பியானிக் டோனில் தான் வரும். அது பிளாக் அண்ட் ஒயிட், செர்பியானிக் டோன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு வரைக்குமே வந்து இந்த சென்னை மாகாணத்தில் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எஸ்எஃப்ஐ அப்படிங்கிற ஒரு டீம் வரும். அந்த எஸ்எஃப்ஐலேருந்து அதிகமாக வருது எங்கன்னா பச்சையப்பன் கல்லூரியிலேருந்து தான் வருவாங்க. பச்சையப்பன் கல்லூரி அப்படிங்கிறது கேங்ஸ்டருக்கும் பெரிய ஒரு ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறதுக்கு அது வந்து ஒரு பிரபலமான ஒரு விஷயம். அதே மாதிரி அங்கே ரவுடிசமும் ஜாஸ்தி அப்படின்வாங்க. பச்சை பாஸில் படிக்கிறியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொன்னாலே போதும் இங்கே பாதி பேர் பயப்படுவாங்க. அண்ணா முதற்கொண்டு பல முக்கிய தலைவர்கள் படித்த ஒரு கல்லூரி. ஆமாம், அதுலேயும் அங்கே வந்து கிட்டத்தட்ட பல வரலாறுகள் வந்து சூழ்ந்த ஒரு இடம் வந்து பச்சையப்பன் கல்லூரி. அதில் வந்து அதர்வா வந்து அந்த பேட்டை எடுத்துகிட்டு ஒரு போராட்டம் பண்ண வருது. கண்டிப்பாக அது வந்து என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ், அந்த இடத்துல எலெக்ஷன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடக்கிற ஒரு சம்பவம் மாதிரி தான் எனக்கு அதை பார்க்கும்போது தெரிஞ்சு. அந்த காட்சியை பார்க்கும்போது அது கொட்டத்தில் பச்சையப்பன் கல்லூரி பண்ணாங்க. ஸோ பச்சையப்பன் கல்லூரி இன்றைக்கி மாடரேட்டாக கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படின்னு வச்சாலும் அந்த 80s பீரியடில் பச்சையப்பன் கல்லூரி எப்படி இருக்குது அப்படிங்கிறது அன்றைய காலகட்டங்களில் வளர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். மாணவர் போராட்டம் வந்து கொழுந்து விட்டு எரிந்த ஒரு தளம் அது. ஆமாம், கலைக்கூடம். பல விஷயங்கள் இருக்குது சார். அதில் அந்த பச்சையப்பன் கல்லூரி வரலாறுல மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் குட் புக்ஸ்லேயும் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும், பேட் புக்ஸ்லேயும் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். பட் பச்சையப்பன் கல்லூரி அப்படின்னாலே அது ஒரு பெரிய வரலாறு தான். அந்த ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து முக்கியமான ஒரு இதாக எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பச்சையப்பன் கல்லூரியை பற்றின நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தலைவாசல் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ சம்பவங்கள் அதிலிருந்து அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதையும் இதில் வந்து அதர்வா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 கேரக்டரோடைய ப்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் கமர்ஷியலாக ஒரு விஷயம், ஸ்ரீலீலா தெலுங்கில் வந்து பேசிட்டு காருக்குள்ளே வந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போகிற மாதிரி, அந்த கரகாட்டக்கார கார் மாதிரிலாம் உள்ளே வச்சுட்டு ஜம்ப் பண்ணிலாம் அடிலாம் போகிறாங்க இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் என்னென்னா இது வந்து அந்த சினிமாட்டிக் சென்ஸ், அந்த கலைநயமிக்க கமர்ஷியலாக எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறது.
இப்போ அந்த 3 கேரக்டர் சொன்னீங்க இல்லையா, அந்த டீசர் பார்க்கும்போதே ஒரு டைட்டில் டீசர் வந்து பார்க்கும்போதே இந்த 3 கேரக்டருக்கான இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப அழுத்தமா தெரியுது. ஸோ இது வந்து எதை ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம இருக்கு. ஆயுத எழுத்து அப்படின்னு ஒரு படம் மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷன்ல. இதே மாதிரி சூர்யா அவர்கள் ஹீரோ. கிரே ஷேட்ல மாதவன் நடிச்சிருப்பாரு. சித்தார்த் வந்து ஒரு எதுவுமே கண்டுக்காத சாலி கூட நடிச்சிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு இதை இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. இல்ல அது உங்களுக்கு நிறைய தோணுச்சா? ரெசம்பிளன்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் அதை பார்க்கும்போது தோணுச்சு சார். காரணம் என்னன்னா, சுதா கோங்கரா அபியூஸா வந்து மணி சார்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாலா சார்ட்டையும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் கிட்ட இருந்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது அதோட இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். மேபி இந்த கதை உருவாகுறதுக்கு, இந்த கேரக்டர் உருவாகுறதுக்கு இன்ஸ்பிரேஷனா ஆயுத எழுத்து படம் கூட இருக்கலாம். ஏன்னா அதில் மணி சார் அந்த கேரக்டர் டெஃபினிஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 3 பேர் இந்த உலகம் எனக்கு என்ன செஞ்சுச்சு, நான் எதுக்கு இந்த உலகத்துக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மாதவன் கேரக்டர். நம்ம இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அப்போ தான் இந்த உலகம் நமக்கு ஏதாவது செய்யும்னு நினைக்கிற சூர்யா கேரக்டர். இந்த உலகம் என்ன செஞ்சால் எனக்கு என்ன, இது செய்யாட்டி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு 3 கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த 3ஓட அடாப்டேஷனும் இதில் வரும். இப்போது சிவகார்த்திகேயன் கிட்டத்தட்ட அந்த மைக்கேல் கேரக்டரை வர அந்த சூர்யா மாதிரி தான் வந்து போராட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு புரட்சி தீயா வந்து ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸில் மேலே நின்று அப்படி கையை ஊங்குற மாதிரியான மண்டேலா ஸ்டைலில் ஒன்று நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து ரவி மோகன் வந்து அந்த கன் ஃபைட்டில் ஹிட்லர் ஸ்டைல்லாம் ஒரு ட்ரெஸ்லாம் பண்ணி சிவகார்த்திகேயன் அந்த பொட்டு வச்சு அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு சம்பவங்கள் இருக்குது. அது கிரே ஷேட் ஆஃப் மாதவன். அந்த அதர்வா கேரக்டர் வந்துட்டு என்னென்னா அது கொஞ்சம் வல்கராக ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருக்கிறத சுதா கோங்கரா படம் பாலா சார் படம் கொஞ்சமாக டச் வேணும்ல. அப்போது வந்து சேது படம் மாதிரி ஒரு இடத்துல ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் அப்படின்னா இந்த அதர்வா கேரக்டர் இது எல்லாமே அதோடைய கேரக்டர் ஆர்க்குடைய ஒரு ரெஃபரன்ஸாக தான் நான் பார்க்குறேனே தவிர கண்டென்ட் ஓரியன்டாக இது வராது. ஏன்னா அது ஆயுத எழுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸ்குள்ளே வரணும் அப்படிங்கிற கான்செப்ட். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸால் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நிறைய அரசியல்கள் இருந்தாலும் அதில் ஸ்டூடெண்ட்ஸால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த மொழி திணிப்பு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த ஆங்கிளில் தான் இந்த கதையை சொல்ல போகிறாங்க. பட் அதுதான் மெயினாக நிறைய ரெஃபரன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ இது தாண்டி இந்த படம் ஒரு டைட்டில் இன்ட்ரோடக்ஷன்லேயே நிறைய ஒரு கலவையான ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா டைட்டிலில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. விஜய் ஆண்டனி அவர்கள் அதே நேரத்தில் எனக்குடைய டைட்டிலும் பராசக்தி நான் வச்சுருக்கேன், தெலுங்கு ஒரு படம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை தொடர்ந்து ஏவிஎம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதே போல் சிவாஜி ரசிகர்கள் வந்து பராசக்தி அப்படிங்கிறது ஒரே ஒன்று, அது கிளாசிக் ஒரு விஷயம்தான். அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய படம். அதை எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, ஏன் அதை சிவகார்த்திகேயன் கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. ஸோ சார் இப்போது இது முத்தமிழ் அறிஞர் கலைஞரே வந்து அவர் தான் அந்த படத்துக்கு அந்த கோர்ட் ரூம் ட்ராமாவுக்கு கதை வசனமே. இன்றைக்கும் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ப்ராம்ப்டிங் ஸ்கிரிப்ட் மெமரைஸ் பண்ணுறோன்னா இன்றைக்கி வந்து ஃபிலிம் ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுதான் மெயின் ரெஃபரன்ஸு, பைபிள் மாதிரி. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய படைப்பு தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்ட ஒரு படைப்பு. ஸோ அப்படிங்கிறபோது அந்த பராசக்தி டைட்டில் எவ்வளோ வேல்யூபிளான ஒன்று அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை, அன்றைய காலகட்டங்களில் இருந்தேவும் டாக்டர் கலைஞர் அவர்களே ட்ரை பண்ணியிருக்காங்க. அவருடைய படத்துக்கு வசனம் எழுதும்போது மீண்டும் பராசக்தின்னு எழுதியிருப்பார். பராசக்தின்ற டைட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. புதிய பராசக்தி, மீண்டும் பராசக்தி அப்படின்ற அளவுக்கு தான் அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு ரூல் இருக்கு இல்லையா, அன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ஒரே சேம்பர் ஒரே அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது வந்து சில விஷயங்களுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. இன்றைக்கி ரூலே என்னென்னா, ஒரு படத்துடைய டைட்டில் நீங்கள் 10 வருஷமாக புதுப்பிக்காமல் இருக்கீங்கன்னா 10 வருஷம் அதை யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைட்டிலை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ரூல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரூல் படி அடிப்படையில் வந்து இந்த டைட்டிலை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இது ஒன்று இருக்குது. ரெண்டாவது பக்கம் இங்கே வந்து இன்றைக்கெல்லாம் வந்து இந்த சேம்பர்லாம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. கில்டில் நீங்கள் 5000 கொடுத்தீங்கன்னா டைட்டில் வாங்கிக்கலாம், சேம்பரில் ஒரு 15000 கொடுத்தீங்கன்னா டைட்டில் வாங்கிக்கலாம். ரெண்டுமே லீகலாக சங்கமே 4-5 இடங்களில் 4-5 சங்கங்களாக பிரிந்து இருக்கு. ஆமாம். இப்போ உங்களுக்கு பரவாயில்ல, எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது அது எல்லாமே லீகலி அக்செப்டட். அப்போது அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு ஒரு ரெகுலரைசேஷன், அட்லீஸ்ட் இந்த சங்கத்தில் இந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா மற்ற சங்கத்திலேருந்து என்ஓசியாவது வாங்கியிருக்கலாம். அந்த என்ஓசிங்கிற அந்த ப்ராசஸ் அது வந்து அதை கண்டு காணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாமே வந்து சினிமா ரிலேட்டடாக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுற விஷயம். அது மேக்ஸிமம் சாம்பர்லேருந்து கூடி நின்று இந்த பஞ்சாயத்தை தீர்த்துருவாங்க. ஆனால் இப்போ சிவாஜி ரசிகர்கள் இப்போ இந்த ஒரு பிரச்சனை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் என்னுடைய பார்வையில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நடிகர் திலகம் சிவாஜி அவருடைய மூத்த மகனான ராம்குமார் அவர்கள் பிஜேபியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார். இது படம் வந்து மொழி திணிப்பை பற்றி பேசுகிற ஒரு விஷயம். இந்த படத்துக்கு தயாரிப்பாளர்கள் வந்துட்டு ஒரு ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஊடகம். இப்போது இது என்னன்னா, இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவித்து இப்போ மாநிலத்தில் ஒரு இது கொடுக்குறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு எதிர்ப்பு மறைமுகமாக தெரிவிக்கணும் அப்படின்னும் போது அங்கே சொல்கிறாங்க. ஆனால் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது இந்த பராசக்தி அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டில் மட்டும்தான்.
ஏன்னா இது வந்து சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஒரு மிகப்பெரிய டைட்டில். இந்த 2 பிரச்சனைக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த படத்துடைய தயாரிப்பாளர் குடும்பத்தை சார்ந்தவங்க, தயாரிப்பாளர் ஏவி மேய்ப்ப செட்டியார் அவங்களே ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க, சுதா கங்குராவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரச்சனை சால்வ்டு. ஏன்னா டைட்டில் வந்து அவங்களுடைய உரிமை, அவங்க லீகலாக கேட்டுட்டாங்க, அது கொடுத்துட்டாங்க. ஸோ பாசிபிள் வேஸ் எல்லாமே என்னென்னா இவங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பண்ணுறது என்ன, பிஹைண்ட் த பாலிடிக்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மறைமுகமாக இந்த படத்தின் மூலமாக அவங்க பண்ணுற ஒரு அரசியலாக தான் இதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலி அடுத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நோட் பண்ணும்போது, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்து ஏற்கனவே தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி புகழ்பெற்ற ஒரு இப்போ படங்களுடைய டைட்டில் தான் வச்சுருக்காரு. காக்கி சட்டை ஆகட்டும், எதிர்நீச்சல் ஆகட்டும், சமீபத்தில் வந்த வெற்றி பெற்ற அமரன் ஆகட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து மாவீரன் முதற்கொண்டு நிறைய படங்கள் வந்து அவர் வந்து பழைய படங்களுடைய அந்த வெற்றி பெற்ற படங்களுடைய டைட்டில் எடுத்து வைக்கிறது. ஸோ அதனுடைய ஒரு சென்டிமெண்ட் தானே இது தொடர்ச்சியா? அது அமைஞ்சது தான் சார், சென்டிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இது அமைஞ்சது. எதிர்நீச்சல் ஒரு வெற்றி. எதிர்நீச்சல் அப்போ சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டம் வேல்யூக்கு உண்டான வராரு. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் தனுஷ் அன்னைக்கு ஒரு பீக்கில் இருக்கிறவர். அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோலோ ஒரு சாங்கோ அடி கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ அந்த டைட்டில் வந்து சிவகார்த்திகேயனால் சூஸ் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. அது வந்து ஒரு சென்டிமெண்டலாக ஒரு அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே. இப்போ அதுக்கப்புறம் ஒன்றா வருது. இப்போது அமரன் படத்துக்கு இந்த டைட்டில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் தான் அதுக்கு ப்ரொடியூசர். சிவகார்த்திகேயன் அதை வச்சிருக்க முடியுமா? வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி நீங்கள் சொல்கிற அந்த மாவீரன் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் வேணால் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மாவீரன் அப்படிங்கிற அந்த டைட்டிலுமே என்னென்னா அந்த கதைக்கு ஆப்டாக இருந்தது. அதனால் அந்த டைட்டில் வச்சுருக்காரு. ஸோ இப்படி ஒவ்வொரு படத்துக்குமே வந்து அந்த டைட்டில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான கீ ரோல். இப்போ அதே மாதிரி தான் அந்த பராசக்திங்கிற டைட்டில் சுதா கங்குரா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவங்க டிசிஷன். இதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்த டைட்டில் வந்து புறநானூறு அப்படிங்கிறது. அது ஏன் மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு? ஏன்னா அதே டைட்டிலோட போயிருந்திருக்கலாம். சிவகார்த்திகேயன் உள்ள வந்ததுனால அந்த சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து இங்கே வைக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? கரெக்ட். இப்போது புறநானூறு அப்படின்னா நம்ம புறநானூறு ஏன் அது புறக்கணிக்கப்பட்டுச்சுங்கிறத பற்றி பேசினா மட்டும்தான் இந்த டைட்டில் ஏன் வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். புறநானூறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் 2 அர்த்தம் இருக்கும். நம்ம சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல்லாம் அந்த புறநானூறு, அகநானூரில் புறநானூறு ஒன்று. புறநானூறு அப்படிங்கிற அர்த்தம். இந்த 400 அப்படிங்கிறது போராட்ட காலத்தில் இருக்கிறவங்க மொழி போராட்டத்தில் கிட்டத்தட்ட 400 பேர் அந்த போராட்டம் அது சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக தான் அவங்க புறநானூறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அப்போ அதற்கு ஒத்துக்கொண்டவர் வந்து திரு சூர்யாவுக்கு அப்போது அந்த படம் வந்து என்னென்னா அந்த மொழி திணிப்பு பற்றி ஒன்று பேசும்போது அந்த கதைக்கு ஒத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் பெருசாக வந்து அப்ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இப்போ அவருடைய படம் கங்குவா மாதிரியான ஒரு பெரிய படத்தை பெரிய ஸ்கேலிங்கு போகும்போது அப்படின்னும் போது ஹிந்தியிலேயே அதை மார்க்கெட் பண்ணி ஆகணும். அப்போ இந்த மாதிரியான கதைகளில் நடிக்கிறாருன்னா அங்கே அந்த படம் பெருசாக சேல் ஆகாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. அதனால் அவர் அந்த படத்தை விட்டுட்டு விலகுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இப்போது இதே டைட்டிலை எடுத்து இங்கே வைக்கிறாங்க அப்படின்னும் போது இதற்கு இடையில் இதே சுதா கங்குரா சாவர்கர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசி அதில் தேவையில்லாமல் நிறைய சட்டச்சிக்கல்களும் உண்டாங்க. இப்போ இதை இங்கே வைக்கும்போது படம் இந்த டைட்டில் வைக்கும்போதே பிரச்சனையிலேருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இந்த டைட்டிலை தூக்கி போட்டு இப்போது இந்த பராசக்தி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சுருக்கோம். பட் இந்த டைட்டில் எதுக்கு வைக்கிறாங்கன்னா அதில் வந்து அந்த எப்படி சொன்னால் அந்த தமிழ் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி பங்கு ஒரு விஷயத்தை காட்டு தீ மாதிரி எல்லாருக்கிட்டையும் பரப்பி விடணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு டைட்டில். இது ஏன் மெயினாக சொல்லப்படுதுன்னா பராசக்தி படத்துடைய அந்த கோர்ட் ரூம் ட்ராமா தான். அதில் வந்து 5 நிமிடம் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் பேசுகிற அந்த 5 நிமிடம் காட்சி தான் அந்த ஒட்டுமொத்த படத்துக்கும் மிகப்பெரிய வலு சேர்த்த ஒரு விஷயம். அது மாதிரியான ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, அது மாதிரியான அழுத்தமான வசனங்கள் இந்த இறுதி காட்சியில் வைக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த டைட்டில் வைக்கப்பட்டிருக்கும். இது வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து இது வந்து எப்படின்னா டேக் இட் அஸ் எ கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர சென்டிமெண்டலாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது சுதா கங்குரா சென்டிமெண்ட் பார்க்குற ஆளும் கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்து இந்த படத்தில் ஜெயம் ரவி ஒரு கிரே ஷேடுக்கு வந்து போகிறாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு ஹீரோவாக ஷைன் பண்ணிட்டு கூட இந்த காலகட்டத்தில் அவர் இந்த முடிவு எடுத்தது சரிதான் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் பார்க்கப்படுதா? இந்த முடிவு எடுத்தது நான் கூட ஃபஸ்ட்டு வந்து ஏன் அவர் நல்லா ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது கோட் படத்தில் பிரசாந்த் பண்ணும்போது பிரசாந்த் கூட ரொம்ப அவுடேட்டட் ஆகிட்டு திருப்பி உள்ளே வரும்போது அந்த மாதிரி ஒன்று பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல இவர் இன்னமும் ஹீரோவாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தவர். ஏன்னா காலையில் கராத்தே பாபு அப்படின்னு சொல்லி ஹீரோவாக வந்து ஒரு டீசர் ரிலீஸ் ஆகுது. ஆனால் ஈவினிங் வில்லன்னு சொல்லிட்டு ஒரு டீசர் ரிலீஸ் ஆகுது. இது என்ன ஒரு கான்ட்ராடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம்லாம் எனக்கு உண்டு. பட் ஒரு ஆங்கிளில் யோசிக்கும் போது ரவிமோகனுக்கு சமீப காலங்களாக படங்கள் தனியொருவனுக்கு அப்புறம் எதுவுமே ரொம்ப பெருசாக பேசப்படலை. அந்த ரேஞ்ச் ஆஃப் ஹிட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அதே மாதிரி அவருடைய கெரியர்லேயே வந்து ரொம்ப செலக்டிவாக தான் அவங்க படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கனாலுமே கூட அது பெருசாக இல்லை. அடங்கமறு படத்துலேருந்து
அவங்களோட ஃபேமிலி சார்ந்த ப்ரொடியூசர் கம்பெனியில் தான் அவர் பெரும்பாலான படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுவுமே பெருசாகவும் போகவே இல்லை. அதே மாதிரி நிறைய புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்தினரும் அவர் தான் அஜித்துக்கு அப்புறம். இப்படி பல விஷயங்கள் இருந்தாலுமே அவரால் ஷைன் பண்ண முடியல. இப்போது ஒரு செட் ஆஃப் பீப்புளை தாண்டி பெரிய இயக்குனர்கள்கிட்ட அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா மணிரத்னம் மாதிரியான ஒரு இயக்குனர்கிட்ட தான் அவர் அதிகபட்சமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க அண்ணன் மற்றது பார்த்தோன்னா இப்படி தான். இப்போ அவருக்கு வந்து அடுத்த ஒரு லெவல் ஆஃப் அப்கிரேடேஷன் வேணும். ஆனால் இப்போ தொடர் தோல்வி. இப்போ இந்த இடத்துல வந்து இவர் ஈகோ பார்க்குறாரு, நமக்கு பின்னாடி வந்த ஹீரோ இந்த டாப்பில் இருக்காரு, நம்ம இப்படி பண்ணுறதா அப்படின்னு அவர் யோசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பொன்னியின் செல்வன்லேயே அவர் பண்ணியிருக்க மாட்டார். பொன்னியின் செல்வன் மணிரத்னம் சார்ட்ட போகும்போது எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். அங்கே ஸ்டார்டம் வேல்யூக்கு மதிப்பே கிடையாது. இங்கே இந்த மாதிரி ஒன்று இருக்கும்போது இன்றைக்கி சிவகார்த்திகேயனுக்கு வந்து க்யூவில் நிற்கிறாங்க. ஏஆர் முருகதாஸ் நிற்கிறாரு, இப்போ சுதா கொங்கரா நிற்கிறாங்க, வரிசை அடுத்தடுத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே. ஏன்னா அவர் 100 crore கலெக்ஷனில் போய் நின்றுட்டார். இன்றைக்கி அவர் முன்னாடி வந்தாரா பின்னாடி வந்தாராங்கிறது முக்கியம் இல்லை. இன்றைக்கி அவர் ஜெயிக்கிற குதிரை. இப்போ இந்த குதிரை ஜெயிக்கும் போது கூடவே இந்த குதிரையும் சேர்ந்து ஜெயிச்சு தான் ஆகணும். அப்போது தனி ஒருவன் படத்தில் இவர் தான் ஹீரோ, ஆனால் அரவிந்த் சுவாமி தான் பேர் வாங்கிட்டு போயிருப்பார். ஒருவேளை இந்த கதை அம்சம் அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருந்தால் இவர் தான் ஹீரோவாக இருந்தாலுமே கூட இவருடைய வில்லத்தனம் வந்து ஒரு நடிப்பில் ஒரு படி மேலே ஏற்றி கொடுத்துருச்சு அப்படின்னா ஒருவேளை இதற்கப்புறம் வந்து இவர் ஜெயிக்கிற குதிரை ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கூட இவர் இது பண்ணலாம். ஏன்னா காலையில் வந்திருக்க அந்த சூழ்நிலை கருதி ஒரு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஆமாம், கராத்தே பாபுவோட டீசர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்கும். மணிரத்னம் பட்டு இயக்குனர் கணேஷ் கே பாபுடைய டைரக்ஷன்ல வருது. கணேஷ் கே பாபுவோட அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த சட்டமன்றம் அது அமைக்கப்பட்ட விதம் எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இதுவரையில எந்த தமிழ் சினிமாலும் இந்த அளவுக்கு, ஏன்னா நான் ஒரு செக்ரட்டரி ரிப்போர்ட்டரா அது நிறைய சட்டப்பேரவை கூட்டங்களை விட்னஸ் பண்ணதுனால சொல்றேன். அந்த டைட்டில் அந்த அந்த காட்சிகள் எல்லாமே ஒரு ஆக்சுவலா ஒரு சட்டமன்றம் எப்படி நடக்குமோ அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ப்ராமிசிங். எனக்கு அதுவே வந்து என்னன்னா, அவருக்கு ஆல்ரெடி அவருடைய பர்சனல் லைஃப்லையும் கொஞ்சம் நிறைய டேமேஜ் ஆகிட்டாரு, சினிமா லைஃப்லையும் நிறைய டேமேஜ் ஆகிருக்காரு. இவருக்கு ஒரு பெரிய கம்பேக்கு, இவருடைய நேம் சேஞ்சு, அது சென்டிமெண்டலாக அவர் சேஞ்ச் பண்ணாரா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இவருடைய அண்ணனுமே வந்து தனி ஒருவன் படத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த பேரை வந்து மோகன்ராஜான்னு மாற்றிக்கிட்டாரு. அது வரைக்குமே அவர் பேர் வந்து ஜெயம் ராஜா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மோகன்ராஜான்னு மாற்றிக்கிட்டாரு. அவர் இப்போ ஓரளவுக்கு ஷைன் ஆகிட்டே இருக்கார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரீமேக் ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருவேளை இவருடைய அந்த நேம் சேஞ்சு ஒரு சின்னதாக ஒரு இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாரோ, அடுத்து சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ஸ் அவருக்கு மைண்டில் ஒன்று உட்கார. ஒரு விஜய் சேதுபதி அவர்கள் இத்தனை நாளாக பண்ணிட்டு அவர் வந்து இப்போ அந்த ஹீரோ செலெக்ஷனுக்குள்ள போயிட்டு இருக்காரு. இவங்க அந்த இது ரிவர்ஸ்ல பண்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. ஆமா, இப்போ விஜய் சேதுபதி ஆரம்பத்துல இருந்தே வந்து பல விதமான கதாபாத்திரங்கள் பண்ணதுனால விஜய் சேதுபதிங்கிறது நம்மளால ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சு. பட் இவர் இது வரைக்குமே ஹீரோவா பண்ணிருக்காரு, எங்கேயும் கெஸ்ட் ரோலுன்னு கூட அவர் பெருசா பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு என்னையா வில்லன் ரோல், அது சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்னும் போது ஒரு சின்ன நெருடல் எல்லாருக்குமே இருந்தது. பட் இப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ்ல அனலைஸ் பண்ணி பாருங்க, ஒரு பக்கம் பர்சனல் லைஃப், இந்த ஒரு பக்கம் படங்கள் பெருசாக போகாது, மார்க்கெட்டு ஒரு பக்கம் சரியுது அப்படின்னும் போது மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெயிக்கிற குதிரையோட சேர்ந்து நீயும் இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளை படிக்கல மக்கா இருக்குன்னா படிக்கிற பிள்ளையோட சேருன்ற மாதிரி தான். இப்போ ஜெயிக்கிற குதிரையோட நீயும் சேர்ந்தனா ஏதோ ஒரு இடத்துல நீ ஜெயிச்சிருவடா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர் போகிறாரு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வெற்றியோட ஃபர்ஸ்ட் பாயிண்டாக தான் நான் அதை பார்க்குறேன். மிக்க நன்றி சிவபாலன், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.